ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஒரு அருமையான பாடல் இருக்கு பாருங்க. ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகவே போகாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்ம ஒவ்வொருத்தருடைய பெட்டிஷனுக்கும் அவர் பதில் கொடுக்கறக்காக தான் இருக்கிறாரு. யாரையும் நிராகரிக்கிறது அவரோட வேலை கிடையாது. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லயும் நாம் சத்தியத்திற்குள்ள போலாம். ஒரு முக்கியமான வசனத்தை, பவர்ஃபுல் வேர்டை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஆண்டவர் எதையுமே லேட் பண்றதில்ல அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கு சிறந்ததை கொடுக்கணும். ஏதோ அவசரடியா ஏதோ ஒண்ணு நடந்துடணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் விரும்புறது இல்ல. நமக்கு பெஸ்டானது கொடுக்கணும். எது லாங் லைஃபா இருக்குமோ அதை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய பிரியம். பாருங்க, எல்லாத்த விட நம்ம வச்சிருக்கிறது பெஸ்டா இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஏன்னா அதுதான் அவருக்கு மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல போய் இருந்துடலாம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சிடலாம், எப்படியோ ஒரு இடத்துல, அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஒரு வசனம் சொல்லுது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, மற்ற எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத, மற்ற யாருக்கும் செய்யாத ஒரு விசேஷித்த காரியத்தை உங்களுக்கு செய்யணும்னு தான் அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நாமும் அந்த பொறுமையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. பெஸ்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் தாமதிக்கிறார் என்று அல்ல, எல்லாரும் மனம் திரும்பணும், யாரும் ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய விருப்பம். எல்லாரும் மனம் திரும்பி, எல்லாரும் மனம் திரும்பி யாரும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. பாருங்க, ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா படிப்போம். ஏசாயா 30:18வது வசனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க என்னோடு கூட வேதத்துல எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். வசனங்கள் தான் நமக்கு லைஃப். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அடுத்தது பாருங்க, சீயோனை 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அழுது புலம்பி, ஆண்டவரே நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும், நீங்க இதை கொடுத்துதான் ஆகணும், அவர்கிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இனி நீ அழுகவே வேண்டாம். எதுக்கு நீ அழுது புலம்ப வேண்டாம், அழுக வேண்டாம். வார்த்தைகளை சொல்லி அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர்கிட்ட நம்ம காத்திருக்கும் போது, அவர் சமூகத்துல சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கும் போது, கர்த்தர் உங்க மத்தியில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். யாரும் பிள்ளைங்க போய் அவங்க அப்பாட்ட கெஞ்சணும், கொடுங்க 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 அப்படின்னு சொல்லி கெஞ்சறதை எந்த ஒரு நல்ல தகப்பனுமே விரும்ப மாட்டாங்க. பாருங்க, கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தகப்பன் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். பாருங்க பாருங்க, அவர் எழுந்திருப்பாராம், மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். அவருடைய சிங்காசனத்துல அவர் உட்கார்றது இல்ல, நமக்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் எழுந்து நின்று கொண்டு இருக்கிறார். மனதுருகி மனதுருகும்படி எழுந்திருப்பார். மனதுருக்கத்துக்கு அவர் எழுந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதமான ஆண்டவர். பாருங்க, அவர் என்னோட ஜெபத்தை கேட்கறதே இல்லை, அவர் எனக்கு பதில் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. பாருங்க, இந்த வார்த்தையை படிச்சு பாருங்க. மனதுருகும்படி எழுந்திருப்பார்.
எப்படி ஒரு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க. அவர் எழுந்து உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார், ஓடோடி வந்து உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே. இன்னொரு அருமையான வாக்கு தத்தத்தை சொல்ல போறேன். ஆபகூக் 2வது அதிகாரம் பாருங்க. ஆபகூக் 2வது அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வசனம். ஆபகூக் 2:2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எழுதி எழுதி பத்திரமா வைங்க, தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. அவருடைய டைம்ல அது வரும், பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்று கூட நிறைவேறாம போகவே போகாது பாருங்க. அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்காக தான் கொடுக்கிறாரு. நம்ம அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அப்படி நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ளுவோம், அமைதியா இருப்போம். அவருடைய வசனத்தில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், பொறுமை, எல்லா அவருடைய குணாதிசயங்களையும் நாம் கற்றுக்கொள்வோம் பாருங்க. பொறுமையா இருக்கும்போது நிச்சயமாய் வசனங்கள் நிறைவேறும். அப்ப அந்த காத்திருப்பின் காலத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை எடுத்து, கர்த்தாவே இந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையில நிறைவேறதுக்காய் நன்றி, இது தாமதிப்பதில்லை, இது பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு சம்பள உயர்வு உண்டாயிருக்கு, எனக்கு திருமணம் ஆகும், எதுவும் லேட் ஆகிறது இல்ல, கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறீர், ஏற்ற காலத்துல செய்கிற தேவனாய் இருக்கிறீர், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்காரு. தீவிரமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிற தேவன், அவர் உதவி செய்கிற கர்த்தர். இப்படியெல்லாம் நம்ம விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும் பாருங்க. அப்போ நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், அப்படி நமக்குள்ளேயே ஒரு உற்சாகமா இருக்கும், எப்பவுமே ஒரு எக்ஸைட்டடா இருப்போம், ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த இன்ஃபீரியரா நம்மளை குறித்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் பாருங்க. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே. இன்னொரு முக்கியமான வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. ஏசாயா 40:31. அடிக்கடி இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். ஏசாயா 40:31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? புது பலன் அடைந்து. எப்பொழுதும் பலவீனமா இருக்க மாட்டீங்க, ஒரு புது பலன் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். உங்க எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, டயர்டாக மாட்டீங்க, ஓடினாலும். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம புது பலன் அடைவோம், கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். வாக்கு தத்தங்களை பெற்று கொண்டவர்கள் நம்ம இப்படிதான் இருப்போம். ஸோ எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, பிள்ளைகள் ஃபாரின் போடணும்னு காத்திருக்கீங்களா, இன்னும் என்னென்ன நன்மைகள் நடக்கணும், எல்லாவற்றுக்கும் வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு, வாக்கு தத்தங்கள் பொய் சொல்லாது, உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு மனதுருகும்படி அவர் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். வார்த்தையில் உங்களுக்கு காண்பிச்சேன், அவர் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. வாக்கு தத்தங்கள் தாமதிக்காது, பொறுமையாயிருப்போம், நிச்சயமாய் வசனங்கள் நிறைவேறும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.